அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த வசனத்தில் உள்ள சொற்களின் பொருளை முதலில் தனியாகவும் பிறகு மொத்தமாகவும் கற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். ஹாமிதுன் ஒரு ஆளின் பெயர், கிதாபுன் ஒரு பொருளின் பெயர். ஹாமிதுடைய புத்தகம், ஹாமிதின் புத்தகம் என்று எப்படி சொல்வது? கிதாபு ஹாமிதின். இங்கு இரண்டாம் சொல்லானது உடையவனை குறிக்கிறது. முதல் சொல்லானது எதை உடையவன் என்பதை குறிக்கிறது. இரண்டாவது சொல் இன் குறியீட்டிலும் முதல் சொல் ஊ குறியீட்டிலும் முடிந்துள்ளது. முதல் சொல்லிற்கு முன்னால் அல் என்ற எழுத்துக்கள் வருவதில்லை. கிதாபு ஹாமிதின், ஹாமிதின் புத்தகம். அல்லாஹு ரசூலுன், ரசூலுன் என்றால் தூதர் என்று பொருள். அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்வதற்கு ரசூலுல்லாஹி என்று சொல்கிறோம். முதல் சொல் ஊ குறியீட்டையும் இரண்டாம் சொல் ஈ குறியீட்டையும் பெற்று வந்துள்ளது. ரசூலுல்லாஹி அல்லாஹ்வின் தூதர். இடை சொல்லும் ஓசை நயமும் மாற்றமும். அலா, ஈலா, ஃபி, மின், அன், பி போன்ற சொற்களை இடைச்சொல் அல்லது ப்ரிபோசிஷன் என்று சொல்வார்கள். இது ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால் வரும்போது அந்த பெயர் சொல் கிதாபின் அல்லது அல் கிதாபி என்ற அமைப்பை பெற்று வருகிறது. அல்லாஹு இஸ்மோன், இஸ்மோன் என்றால் பெயர் என்று பொருள். இஸ்முன் உன் குறியீட்டில் முடிந்துள்ளது. அல்லாஹ்வின் பெயர் என்று சொல்வதற்கு இஸ்முல்லாஹி என்று சொல்கிறோம். இங்கு முதல் சொல் ஊ குறியீட்டையும் இரண்டாம் சொல் ஈ குறியீட்டையும் பெற்று வந்துள்ளது. இஸ்முல்லாஹி அல்லாஹ்வின் பெயர். இஸ்முல்லாஹி என்ற சொற்களுக்கு முன்னால் ஆல் என்ற பொருளை தரக்கூடிய பி என்னும் இடைச்சொல் இணையும் போது பிஸ்மில்லாஹி என்றாகிறது. அல்லாஹ்வின் பெயரால் என்ற பொருளை தருகிறது. இங்கு இஸ்மு என்னும் சொல்லில் அலிஃப் உச்சரிப்பை இழக்கிறது, மேலும் எழுதப்படுவதில்லை. இங்கு முதல் சொல் ஊ குறியீட்டிலிருந்து ஈ குறியீட்டாக மாறுகிறது. பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வின் பெயரால். அர் ரஹ்மானு அளவிலா அருளாளன், அர் ரஹீமு நிகரிலா அன்பாளன். இந்த இரண்டு சொற்களும் அதன் இறுதி எழுத்தானது எழுவாய் அல்லது சப்ஜெக்ட் என்ற நிலையில் ஊ குறியீட்டில் முடிந்துள்ளது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்கு அர் ரஹ்மானு அர் ரஹீமு என்னும் சொற்களை பி என்னும் இடைச்சொல் தழுவுவதால் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளனால் என்னும் பொருளை தருகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் பெயரால் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளனால் என்னும் பொருளை தருகிறது.